ஃப்ரெண்ட்ஸ், இந்த TP-Link ரவுட்டரை அன்பாக்ஸ் பண்ணி எப்படி செட்டப் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மோடம் வந்து இந்த Optilink-ஓட இந்த மோடம் தான். இதில் வந்து நான் நெட் யூஸ் பண்ணும்போது இந்த ஈத்தர்நெட் போர்ட் வழியை நான் பிசியில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுவேன். அது வந்து எனக்கு பக்காவாக கிடைக்கும். ஆனால் ஒய்ஃபையில் நான் யூஸ் பண்ணுறது வந்து இது கிடைக்கவே மாட்டேங்கி, அடிக்கடி ஸ்டக் ஆகுது. சில வேளை கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காம இருக்கும். அதனால தான் இந்த புதிய TP-Link-ஓட ரவுட்டரை வாங்கியிருக்கேன். அதில் வந்து இந்த மாதிரி 4 ஈத்தர்நெட் போர்ட் இருக்கும். ஒய்ஃபையும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க நான் சர்வீஸ் ப்ரொவைடர்கிட்ட கேட்டப்போ. ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இதை அன்பாக்ஸ் பண்ணுவோம். உள்ளே பார்த்தீங்கன்னா இதை ரவுட்டர் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எந்த ரவுட்டர்னா TP-Link-ஓட HC220G3V ரவுட்டர். இதில் பார்த்தீங்கன்னா 4 ஈத்தர்நெட் போட்டு, அப்புறம் இது வந்து டெலிஃபோன் கனெக்ட் பண்ணுறதுக்கு வேணால் எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு PON போர்ட் இருக்குது. இது பவர் கொடுக்கறதுக்கு. அது ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்து உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு 12 வோல்ட் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அது கூடயே ஒரு சின்ன ஈத்தர்நெட் கேபிளும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல அடாப்டரை கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதை கனெக்ட் பண்ணி நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டீங்கன்னா அந்த பவர் பட்டன் ஃபஸ்ட்டு லைட் வந்து எரிய ஆரம்பிக்கும். அடுத்து ஃபைபர் ஆப்டிக் கேபிளை இந்த PON போர்ட்டில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஈத்தர்நெட் கேபிள் எடுத்து இந்த LAN போர்ட்டில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அந்த கேபிளோட இன்னொரு எண்டை அப்படியே உங்கள் பிசிலேயோ லேப்டாப்லேயோ கனெக்ட் பண்ணிக்கோங்க. அது பிசியில் கனெக்ட் ஆச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒய்ஃபையில் எதில் ஈத்தர்நெட் கேபிளை கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த போர்ட் மேலே இந்த மாதிரி லைட் எரிய ஆரம்பிக்கும். அடுத்து உங்கள் லேப்பில் க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் 192.168.1.1ன்னு டைப் பண்ணி என்டரை கிளிக் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆச்சுன்னா ஓகே. அப்படி ஓப்பன் ஆகலைன்னா உங்களோட ரவுட்டரோட IP வேறு. அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா விண்டோ கீ +R கிளிக் பண்ணுங்கள். அப்போ இந்த மாதிரி ரன் கமாண்ட் ஓப்பன் ஆகி வரும். அதில் ncpa.cpl டைப் பண்ணி என்டரை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஈத்தர்நெட்டை ரைட் கிளிக் பண்ணி ஸ்டேட்டஸை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து ஓப்பன் ஆகிற விண்டோவில் டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வர விண்டோவில் IPv4 டிஃபால்ட் கேட்வேல உங்க ரவுட்டரோட IP இருக்கும். அந்த IP எடுத்துட்டு வந்து குரோம் ப்ரௌசர்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகி வரும். அதுல உங்களுக்கு லாகின் பாஸ்வேர்டா என்ன வேணுமோ அதை டைப் பண்ணி திரும்ப கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட்லயும் அதே பாஸ்வேர்டை டைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சேவ் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வார விண்டோல அதே பாஸ்வேர்டை டைப் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வார விண்டோல ரீஜன் ஆப்ஷன்ல இந்தியாவை செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த விண்டோவை ஃபில் பண்றதுக்கு உங்களுக்கு நெட் தாரவங்க கிட்ட கேட்டு பாருங்க. அவங்க இதுல எதுவும் ஃபில் பண்ண வேண்டாம்னு சொன்னாங்கன்னா நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. எனக்கு பாத்தீங்கன்னா அவங்க ஃபில் பண்ண வேண்டாம்னு சொன்னாங்க. அதனால தான் நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். இதையும் ஃபில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்டர்நெட் தாரவங்க கிட்ட தான் கேட்கணும். நான் கேட்டப்போ அவங்களே பார்த்தீங்கன்னா VLAN ID யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டாங்க. நீங்களும் கேட்டு பாருங்க, அவங்க கொடுத்துருவாங்க. அதை இதில் ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வர விண்டோவில் SSID வந்து உங்கள் ஒய்ஃபையோட நேமு. இதில் எந்த நேம் நீங்கள் கொடுக்கீங்களோ அதுதான் உங்களுக்கு ஃபோன்லலாம் கனெக்ட் பண்ணும்போது நேமாக காமிக்கும். அது கீழேயே அந்த ஒய்ஃபையோட பாஸ்வேர்டு உங்களுக்கு விருப்பப்பட்ட பாஸ்வேர்டையும் நேமையும் கொடுத்துக்கோங்க. 5G GHz அப்புறம் 2.4 ரெண்டுலையும் சேஞ்ச் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா சேஞ்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் விண்டோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஈத்தர்நெட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கிறதால I am using a wired connection கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இல்லை நீங்கள் ஒயர்லெஸ்ல கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சது. நெக்ஸ்ட் வர பேஜில் நெக்ஸ்ட் கொடுத்து விட்டா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கிடைக்குதான்னு ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அவ்வளோதான். இவ்வளோ இதை கரெக்டாக நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்போ நெட் வந்திருக்கும். இந்த ரவுட்டர் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரவுட்டரோட லிங்கை ப்ராடக்ட்டில் டேக் பண்ணியிருக்கேன். கடைசி வரை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதனால் வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க.